இங்க பாரு தாமினி, கடந்த ஒரு வருஷத்துல குறைஞ்சபட்சம் 1000 தடவையாவது எனக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்கும். ராதா விஷயத்துல, குஷி விஷயத்துல, இல்ல இந்த குடும்பத்தோட விஷயத்துல உன்னோட எண்ணம் சரி இல்லைன்னு. அப்படி இருந்தும் கூட உன் மேல இருந்த நம்பிக்கையை நான் இழக்கல. ஆனா தாமினி, இப்ப நீ என் நம்பிக்கையை இழந்துகிட்டே இருக்க. ப்ளீஸ் அந்த நம்பிக்கையை காப்பாத்து. ப்ளீஸ் நமக்குள்ள இருக்கிற நட்பை காப்பாத்திக்கோ. ஒருவேளை காப்பாத்திக்கணும்னு நினைச்சினா நமக்குள்ள கல்யாணம் நடக்காதுங்கிற விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் என்ன போக விட. ப்ளீஸ். உனக்கு இது கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டதை விட இது எவ்வளவோ பெட்டர். ஏன்னா என்னால நட்பை தவிர வேற எந்த உறவையும் உனக்கு கொடுக்க முடியாது. அண்ட் இது எவ்வளவு சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. தாமினி, எல்லா மனுஷன மாதிரியும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அடைய எல்லா உரிமையும் இருக்கு. சரியா? அண்ட் அவன் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். அவன் உன்னை மட்டும்தான் காதலிக்கணும். ராத்திரி பகல அவன் உனக்காக மட்டும் வாழணும். உனக்காக உயிரை விடவும் தயாரா இருக்கணும். அது நான் இல்ல. நீ என்ன திட்டணும்னாலும் நீ என்ன திட்டிக்கலாம் தாமினி. பொய் சொல்றவன், துரோகி, உதவாக்கற, 420 உனக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா உண்மையை புரிஞ்சுக்கோன்னா நான் சத்தியத்தை உடைக்கிறேன் தாமினி. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன, நான் உன்னை காதலிக்கவே இல்லை. இங்க பாரு தாமினி, நான் எப்பவுமே உனக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. வேற எதுவும் இல்லை. I'm sorry. இப்ப வந்து சொன்ன விஷயத்த நீ எதுக்காக முன்னாடியே சொல்லல? உனக்கு என் மேல காதலே இல்ல, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பவே இல்லைன்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? மோகன் ஐயா உள்ள இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? எல்லாம் நல்லபடியா இருக்கணும் கடவுளே கிருஷ்ணா. நான் உன்னை அடையிறதுக்காக என்னென்னலாமோ பண்ணனே மோகன். இப்ப என்ன பாரு, நான் அந்த காரியத்தெல்லாம் பண்ணி இப்ப எப்படி ஆயிருக்கேன்னு பாரு. உன்னால நான் அழிஞ்சு நாசமா போயிட்டேன், மொத்தமா உடைஞ்சு சிதறி போயிட்டேன் மோகன். என்னால முடியாது மோகன், ப்ளீஸ். ஐயோ தாமினி, இந்த காதலுங்கிறது எப்பவும் யாரையும் அழிக்காது. காதல் யாரையும் உடைக்காது, யாரையும் சிதறவும் வைக்காது. காதலுங்கிறது அது நம்மள சரி பண்ணும். காதலால ஒரு மனுஷன் பலவீனமாக மாட்டான். என காதல் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி. காதல்ல வாழ்க்கையில கசப்பு தன்மை வராது. என் காதலுங்கிறது கசப்பான வாழ்க்கையை இனிப்பா மாத்திர ஒண்ணு.
காதல் கல்ல கூட கரைச்சிடும், எல்லா காயத்தையும் ஆத்திடும். இப்ப நீ என்னையே பாரு. ராதாவோட காதல் என்ன எப்படி மாத்திருக்குன்னு பாரு. பாக்குறல்ல, எப்பவும் சிடு சிடுன்னு சிடுமூஞ்சியா கோவக்காரனா இருந்த என்ன எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு பாரு. இந்த மோகன் அந்த கடவுளை ஒரு காலத்துல அப்படி திட்டிட்டு இருந்தா. ஆனா அதே மோகன் இப்ப கடவுள் முன்னாடி கை வணங்கி நிக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா, ப்ளீஸ் என்னோட ராதாவை காப்பாத்துங்க. சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப நான் என்னையே நம்ப ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் ராதாவோட காதல். ராதாவோட காதல் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அத நாம ரெண்டு பேரும் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே கொண்டு வர முடியல. முயற்சி பண்ணி பார்த்தோம்ல. சோ உனக்குள்ள நீ எனக்காக ஃபீல் பண்ற பாரு, அது காதலா இருக்க வாய்ப்பே இல்லை. We don't make each other a better person. நீ எனக்காக ஃபீல் பண்ற பாரு, அது ஒரு அப்சஷன், அது ஒரு இன்ஃபாக்சுவேஷன், அது உன்னோட பிடிவாதம், வேற எதுவும் இல்ல. என்னோட காதல் இப்படி கேவலமா பேசாத மோகன். நீ என்ன காதலிக்கல, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் விடு. ஆனா நான் உன்னை ஆரம்பத்துல இருந்தே உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருக்கேன் மோகன், உயிருக்கு உயிரா. சரி, நீ எனக்காக என்ன ஃபீல் பண்றியோ அதை ஃபீல் பண்ற. பட் தாமினி, இதையும் புரிஞ்சுக்கோ, உனக்கு என் மேல இருக்கிற ஃபீலிங், அதே ஃபீலிங் எனக்கு உன் மேல வரல. I don't. அண்ணி, உங்களுக்கு உங்க பொண்ணோட சந்தோஷம்தான் முக்கியம்னா எனக்கும் என் பையன் மோகனுடைய சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். என் மகனுக்கு எதுல சந்தோஷமோ அதைத்தான் தேர்ந்தெடுக்க சொல்லுவேன். உங்க பொண்ணோட பிடிவாதெல்லாம் வேலைக்காகாது. என்ன பேசுற நீ? நான் உண்மையதான் அண்ணி பேசிட்டு இருக்கேன். என்னைக்கு நீங்களும் உங்க பொண்ணு சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்ணீங்களோ அன்னைக்கே நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ராதா மோகனோட உறவு நிச்சயமா ஏற்படும். ஆனா அது என் பொணத்துக்கு முன்னாடி தான் நடக்கும். ஆனா அன்னைக்கு நான் என்னோட மோகனை நினைச்சு பயந்துட்டேன். இப்ப மோகன் ஒரு சரியான முடிவு எடுத்துட்டான். அவனோட அந்த முடிவுக்கு நானும் துணையாதான் நிப்பேன். இப்ப இதுக்கான முடிவை நீங்களும் உங்க அருமை பொண்ணும் தான் எடுக்கணும். இங்க பாருங்க, ஒண்ணு நீங்க மோகன் முடிவை ஏத்துக்கிறீங்களா இல்ல நடைய கட்டுறீங்களா? நடைய கட்டுங்கன்னா என்ன அர்த்தம்? உனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல காது? இப்போ நீ என்ன சொல்ல வர? இத பாரு காது, நீ எனக்கு வாக்கு கொடுத்தல்ல, உன் புள்ள மோகனுக்கும் என் பொண்ணு தாமினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அண்ணி, அப்படி கொடுத்த வாக்க நீ மீறக்கூடாது காது. போதும், நிறுத்துங்க அண்ணி. இதுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன். என் முடிவை சொல்லிட்டேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. துளசியோட மரணத்துக்கு பின்னாடி தாமினியுடைய வேலை இருக்குமோன்னு. யாராவது காப்பாத்துங்க, மோகன்!
என்ன என்ன பேசுற நீ? நீங்க எவ்வளவு மறைக்கணும்னு நினைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியில வந்தே தீரும். ஆனா அது வரைக்கும் நானும் சரி எங்க குடும்பமும் சரி உங்களை பார்த்தோ உங்க பொண்ணை பார்த்தோ இனி பயப்படுறதா இல்ல. என் பையன் தனக்கான சந்தோஷம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இனிமே அவனுக்கு துணையா நிப்பேனே தவிர உங்களுக்கு துணையா நான் நிக்க மாட்டேன். சரியான நேரம் வந்துருச்சா நீ? கூடிய சீக்கிரம் நீங்களும் உங்க அருமை பொண்ணு தாமினியும் வேற வீடு பார்த்துட்டு போக தயாராகுங்க. ஏன்னா நானும் என்னோட குடும்பமும் இனிமே ஒரே கூரைக்கு கீழே உங்க கூட சேர்ந்து இருக்கிறதா இல்ல. நீ அப்படின்னா நீ நீ எங்க 2 பேரையும் வீட்டு விட்டு போக சொல்றியா காது? நாம எவ்வளவு நாளா ஒண்ணா இருக்கோம். இப்போ வெளியே போன்னு சொன்னா இல்ல 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 அண்ணி, நான் இப்பவே வெளியில போங்கன்னு சொல்லலையே. 2 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்கறேன். உங்களுக்காகவும் உங்க பொண்ணுக்காகவும் நீங்க தனியா ஒரு வீடு பார்த்துட்டு போயிடுங்க. இதுக்கு மேல நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா பிரச்சனை இன்னும் அதிகமா தான் ஆகும். ஏன்னா உங்களை நான் நம்புறதா இல்லை. நாங்க வீட்டை விட்டு எப்படி போறது? என்ன நடக்குதுங்க? அப்படின்னா மோகன், நான் இங்க இருக்க உரிமையே இல்லைல்ல. என்னால இங்க இருக்கவே முடியாதுல்ல. ஐ டோன்ட் ஹாவ் அ ரீசன் மோகன். தாமினி, நமக்குள்ள இருக்கிற உறவு இப்படி இந்த நிலைமைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஒருவேளை உனக்கு அதுதான் விருப்பம்னா நீ அப்படியே பண்ண. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருக்குமே இதுதான் சரியா இருக்கும். ராமா, எவ்வளோ நேரம் ஆச்சு? பாட்டி பெரிய பாட்டி கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்க? அண்ட் அப்பா தாமினி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு? குஷி, எனக்கே என்னன்னு புரியல. ஆனா நிச்சயமா பெரியவங்களோட விஷயமா தான் இருக்கும். பட் இந்த பிரச்சனையில அம்மாவோட லெட்டர்ஸை படிக்க லேட் ஆகிட்டே இருக்கே. நம்ம சாயந்தரம் படிக்கலான் இருந்தோம். குஷி, இன்னும் கொஞ்ச நேரம். அது மட்டும் இல்லாம பொறுமையின் பலன் இனிமையாக இருக்கும். இனிமையாக இருக்கும். ஆனா என்னமோ தெரியல, அந்த லெட்டர்ஸ்ல ஏதோ தப்பா எழுதியிருக்குன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுக்காக தான் அந்த கடவுளே அந்த லெட்டர்ஸ படிக்க கூடாதுன்னு நினைக்கிறார் போல. அதுவும் நான் எப்ப இந்த லெட்டரை எழுதுனேனே தெரியல. இந்த லெட்டர்ஸை யார் எழுதுனாங்க, எதுக்கு எழுதுனாங்கன்னே தெரியலையே. என்ன இருக்குன்னு தெரியல. ஒருவேளை என் அம்மா குஷியோட மன ஆறுதலுக்காக எழுதியிருப்பாங்களோ? இங்க அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு? அதுல என்ன எழுதியிருக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கடவுளே கிருஷ்ணா, மோகனையாவை நினைச்சு என் மனசுக்குள்ள ரொம்ப பதட்டமா இருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அவருக்கு அடுத்தவங்களோட உணர்வுகள் மேல ரொம்ப அக்கறை ஜாஸ்தி.
முன்னாடி இருக்கவங்களோட மனசுல வேதனை இருக்கும், ஆனா வலி இவருக்கு இருக்கும். அவரை நல்லபடியா பாத்துக்கோங்க. தாமினி அக்கா அவரை பேசி மயக்காம நீங்க தான் பாத்துக்கணும். மோகன், ஒரே நொடியில நீ இன்னைக்கு என்ன 3வது மனுஷி ஆக்கிட்ட. என்னோட மொத்த உலகத்தையும் நீ மாத்திட்ட. ஒரே நொடியில என் முகத்துக்கு நேரா நீ என்னை காதலிக்கலன்னு சொல்லிட்ட. ஃபைன், சரி, என்னோட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடு. கேளு. தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லு. மோகன், நீ உண்மையாவே ராதாவை காதலிக்கிறியா? இல்லனா நீ அவளோட சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் அவ உன் பொண்ணு மேல அதிக பாசம் வச்சிருக்கிறதாலயா? இதுக்கான பதில நான் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பதில தெரிஞ்சுக்கிற உரிமை ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. ராதாவுக்கு தான் இருக்கு. மோகன், வேண்டாம். Don't do this. இல்ல மோகன், ப்ளீஸ் மோகன். I'm sorry, Damini. I'm sorry. மோகன், பார்க்க அழகா இருக்க. தேங்க்யூ. நான் தாமினியை கல்யாணம் பண்ணிப்பேன், எந்த கண்டிஷனும் இல்லாம, எந்த கேள்வியும் இல்லாம.
ராதாவுக்கும் எனக்கும் குஷியோட கஸ்டடிக்காக தானே கல்யாணம் ஆச்சு. ஸோ குஷியோட கஸ்டடி கிடைச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக தாமினியை கல்யாணம் பண்ணிப்பேன்.